பெரியவரே, நடந்ததை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. விஜய் இருக்காளே, தங்கமான பொண்ணு. நாளைக்கு நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டா கூட உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னா பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துதான் சொல்லுவா. அவ்வளவு வழக்கமா? கண்ணு ஒன்ற. என்னங்க இது, கிணறு வெட்ட பூதம் கிளம்புது? பூதம் தானே கிணறியே வெட்டுது. பொண்ணுக்கு புத்தி சரியில்லை, காது வேற கேட்காது. மற்றபடி தங்கமான பொண்ணு. மாப்பிள்ளை சீனு இருக்கானே, பயந்த சுபாவம் உள்ள பையன். சேர்ந்து வாழலையே தவிர தினம் சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா ஆசையா 6 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து தருவான். நாளைக்கே நீ மறுபடியும் அவளை கல்யாணம் பண்ணிட்டா கூட பூ மட்டும் அவன் தான் தருவான். அதோ அங்க வரான் பாருங்க அவன். தாத்தா தாத்தா, நான் விஜய்க்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் தாத்தா. மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் விஜய 2 நாளா பார்க்கல. ஒட்டேகா கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் தாத்தா. பாத்தியா சொல்லல? ஓ, இவர் தானே அது? இது யார் தாத்தா? பார்க்கவே கேர மாதிரி இருக்காரு. இவர் தான் நம்ம கொடவாசம் சிகாமணியா. நம்ம விஜய பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. பாவம். சிகாமணி, இங்க வாங்க. நான் ஒத்த ஏமாந்தது பத்தாதா? நேற்று நான், இன்று நீ, நாளை யாரோ. டெய்லி மெட்ராஸுக்கு லைட் ஹவுஸ் சுத்தி பார்த்துட்டு போற மாதிரி விஜய பொண்ணு பார்த்துட்டு போறாங்க.